சங்கீதக்காரன் தன்னுடைய சங்கீதத்தின் புத்தகம் 94வது அதிகாரம் 14வது வசனத்திலே இப்படி சொல்லுகிறார்: கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார் என்று சொல்லி, தம்முடைய ஜனங்களை அவர் நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை அவர் கைவிடாமலும் இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரன் நமக்கு சொல்லி இருக்கிறார். நெகிழ விடாமல், கைவிடாமல், இந்த இரண்டு காரியம் இந்த வசனத்திலே மிகவும் முக்கியத்துவமாய் காணப்படுகிறது. நெகிழ விடாமல் என்றால் என்ன? கைவிடாமல் இருப்பது என்றால் என்ன? நெகிழ விடாமல் இருப்பது என்றால் அதனுடைய பொருள், பலவீனம் அடையாமல் நம்ம எல்லாவற்றிலும் பாதுகாத்து கொண்டு நடத்துபவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். தேவன் ஒருபோதும் நம்மை குறித்து பலவீனம் அடைய மாட்டார், சோர்ந்து போக மாட்டார். கைவிடாமல் இருப்பது நம்மை முற்றிலும் நம்மை வழிநடத்துவதற்கு அடையாளமாக காணப்படுகிறது. அன்பு ஜனங்களே, ஒருவேளை மனிதர்கள் நம்மை கண்டு நெகிழ விடலாம், நெகிழ்ந்து விடலாம், பயந்து விடலாம், கலக்கம் அடைந்து விடலாம், சோர்வடைந்து விடலாம். காரணம், அது மனிதனுடைய இயல்பு. தேவனுடைய இயல்போ எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தம்முடைய ஜனத்தை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். தம்முடைய ஜனங்களை, தம்முடைய சுதந்திரத்தை ஒருபோதும் நெகிழ விட மாட்டார். அன்புக்குரிய தேவ ஜனங்களே, இந்த வசனத்தில் இருக்கிற இரண்டு காரியத்தை சற்று ஆராய்ந்து பாருங்கள். அவர் எந்த சூழ்நிலையிலும் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும், நாம் நெகிழ்ந்து போய்விடக்கூடாது, நாம் மனம் சோர்ந்து போய்விடக்கூடாது என்பதிலே தேவன் கரிசனையுள்ளவராக காணப்படுகிறார். அதே போல தம்முடைய சுதந்திரத்தை ஒருபோதும், யார் அந்த சுதந்திரம்? நாம் தான். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நாம் தான். அவருடைய இரத்தத்தினாலே பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட நாம் தான் அவருடைய சுதந்திரமாய் இருக்கிறோம்.